படிவு, உன் புருஷனோட வருவேன் எதிர்பார்த்தேன். அது காலையிலேயே வேலைக்கு போச்சு தர. காலைல போனா தானே கைவண்டிக்கு பொழப்பு. படிவு, கஜா உன்னை ஏதாவது கேட்டாரா? இல்லையே. இல்ல, நான் உன்னை தேடி வந்ததை பத்தி ஏதாவது கேட்டாரா? இல்லையே. இல்ல, அவர் எப்படி உனக்கு பழக்கம், ஏன் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தாருன்னு ஏதாவது சந்தேகமா கேட்டாரா? தர, அத பத்தி உனக்கு தெரியாது. ஆளு பாக்குறதுக்கு தான் இரும்பு, ஆனா மனசு தங்கம். என்ன பத்தி அதுக்கு நல்லா தெரியும் தர. படிவே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையிலே உன் புருஷன் ஒரு ஜென்டில்மேன். நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? எங்க காலேஜ் பிளே கிரவுண்ட கவனிச்சிட்டு இருந்த ஒரு குடும்பம் சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வேலை காலியா தான் இருக்கு. உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. நான் பிரின்சிபல்ட்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரோட அட்ரஸ் தரேன். நாளை காலைல 7 மணிக்கு மறக்காம அவர் வீட்டுல போய் பார்க்கணும். ஓகே? அங்க அவுட் ஹவுஸ் உண்டு, அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். மாசம் மாசம் சம்பளமும் உண்டு. என்ன சொல்ற? நாங்க துவண்டு இருக்கிற நேரத்துல எங்க வயிற்றுல பாலை வத்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றேன். நீ தெய்வம் தர. அப்படியே இன்னொன்னு. என்னது? எங்க வீட்டுல இன்னொரு ஜீவன் இருக்கு. என் கூட பிறந்த புறப்பாட்டம். அப்படியே அதுக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தேன்னா. படிவு, நீயும் உன் புருஷன் மட்டுமா அந்த காலேஜ் கிரவுண்ட கவனிச்சுக்க முடியும். இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். அதுல அந்த ஜீவனையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. ஐயோ துரை, இப்ப நீ பாரத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் என் வீட்டுக்கார தேடி கண்டுபிடிச்சு இந்த செய்தியை சொன்னாதான் உண்டு. இல்ல தலை வெடிச்சிடும். வடிவு கொஞ்சம் நில்லு. என்ன துரை? என்ன? உங்க 2 பேருக்கும் புது துணி வாங்கி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போ. இன்னைக்கு வாங்குவேனா? என் வீட்டுக்காரி தான் கோழி சோறெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். 2 கோழி அடிக்கணும். கோழி இது நல்லா தின்னுவியே. என்ன வருங்கிற? செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆராதனை. என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆராதனை. என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். மனமெல்லாம் இசை வெள்ளம் இன்பம் மாறாதனாதங்களே. நம் பொன்னான நெஞ்சங்கள் நனைகின்றன. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆலாபனை. என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். மண்ணும் விண்ணும் ஒன்றாய் உந்தன் மான்விழி பார்வையில் கண்டே. மண்ணும் நெஞ்சும்
சொர்க்கங்களே விண்ணோரும் காணாத சொர்க்கங்களே எங்கள் வீட்டுக்கு நாள்தோறும் வாருங்களே. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆலாபனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். என்னப்பா காடி பத்தியா? பணசாமி. ஓ தமிழா? ஆமா சாமி. நான் மலையாளியான. நீங்க மலையாளத்திலேயே பேச எனக்கு புரியும். വളരെ സന്തോഷം. എങ്ക പോണു? ഞങ്ങളുടെ അയ്യപ്പൻ പൂജ ഒണ്ടിക്കുപ്പല്ലാണ് നാളെ. അതിന് പല സാധനങ്ങളും വാങ്ങിക്കണം. ആദ്യം പലചരക്ക് കടയിൽ പോയിട്ട് മഞ്ഞപ്പൊടി ബാക്കി പലചരക്ക് സാധനങ്ങളൊക്കെ വാങ്ങിക്കണം. പിന്നെ പടം വിളക്ക് പാത്രം ഇതെല്ലാം എടുക്കണം. പിന്നെ അവിടുന്ന് കായ്കറി പുഷ്പം പഴം വാഴമരം വാങ്ങിക്കാൻ വേണ്ടി വലിയ മാർക്കറ്റ് പോണം. വലിയ മാർക്കറ്റ്? ആ. കൂലിനെ പറ്റി ഒന്നും സംശയിക്കണ്ട. 30 രൂപ കൂലി തരാം. கூலியை பத்தி ஒண்ணு இல்ல சாமி. பெரிய மகள் பக்கம் போறதில்லைன்னு முடிவு செஞ்சிருக்கேன். എന്താണത്? சாமி நீங்க வேற வண்டி பாருங்க. ജോലി കൊടുത്താലും ചെയ്യാത്ത ആളുകള്. നമുക്കൊരു ചായ കുടിച്ചിട്ട് വേറെ വണ്ടി നോക്കാം. அத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கிராக்கி கிடைச்சிருக்குது. நீ வாட்டுக்கு வானா நீட்டி அண்ணாத்தா. அவர்தான் பெரிய மகள் பக்கம் போகணுங்கிறாரே. போனா என்னத்தா? பொழப்புக்கு தானே போறோம். நாம என்ன தண்டல் வாங்க போறோம்? மார்க்கெட் பக்கமே வேண்டாம்னு சொல்றேன்ல. அண்ணாத்த வீட்டு நிலைமை யோசிச்சு பாரு அண்ணாத்த. நாம என்ன பட்டினி கடந்துடலாம். நம்ம நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. அதுக்கு கஞ்சி ஊத்த வேணும் அண்ணாத்த. அண்ணாத்த நீ மார்க்கெட்டுக்கே வர வேணாம் அண்ணாத்த. இந்த கைவண்டிங்க நிக்குத அங்கேயே நின்னுக்க அண்ணாத்த. நான் ஐயப்ப சாமியோட மார்க்கெட்டுக்குள்ள போய் விவகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அண்ணாத்த. வேணான்னு மட்டும் சொல்லிடாத அண்ணாத்த. அண்ணாத்த நான் ஐயப்ப சாமி சரி கட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருந்துக்க. சாமி എന്താ? கோச்சுக்காது சாமி. அண்ணனை சரி பண்ணிட்டேன். வண்டி வருது வா போலாம். ചായ വേണം? வேணாம் சாமி. ஏதோ எங்க பொழப்ப பார்த்து போட்டு கொடுத்தினா இன்னைக்கு எங்க வீட்டுல கறி சோறு. சாமி சரணம். அண்ணாத்தா நீ இங்கேயே உட்காந்துக்கா. நான் இந்த ஐயப்ப சாமிங்களோட பெரிய மார்க்கெட்டுக்குள்ள போய் இந்த காய்கறி பழம் அதெல்லாம் வாங்கி வந்துடுறேன். அப்புறம் ஒண்டி கொப்பல்ல போய் விட்டோம்னா 30 ரூபா கொடுப்பாங்க. நிம்மதியா சாப்பிடும். என்ன? கஜா கண்ணு எப்படிப்பா இருக்க? ராஜா வாட்டம் இருப்பியே. வடிவு எப்படிப்பா இருக்கு? குழப்பக்கு நீ அண்ணனை பாத்தியாடா? அம்பாசு காரோட வந்திருக்காரு. அம்பாசிடாராஜு பிளைமோட்டா பிளைமோட் மட்காட பாத்தியா பல பலன்னு சொல்லிக்கு. அண்ணன் கோட்டும் சூட்டும் ஆளு அல்டாப்பே தனிதாண்டா.
வாங்க வாங்க காசு வாங்க. போனியாலப்பா அப்பா போனியால ನಮಸ್ಕಾರ. ಸರಿ ತಗೊಳ್ಳಿ. கிளவி எல்லாரும் கடை வாங்கி தந்துட்டு காசு இல்லைன்றாங்கப்பா. ನಮಸ್ಕಾರ. ஒரு வாரமா குழப்பம் ஒண்ணும் இல்லைங்க, விட்டுருங்க. எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. இதுல பீடி எழுந்து என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? கஜா கஜா, உன் காலத்துல கடக்காரங்கிட்ட தான் தண்டல், நம்ம காலத்துல கைவண்டிக்காரங்கிட்டையும் தண்டல். இப்ப நீ கைவண்டிக்கார எடுக்காத. காசு இல்ல காருக்கார வீட்டுக்கு வரானே, கொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருப்பானே.
உன்னை பத்தி அசிங்கமா பேசினார். கீழிப்பிட்டேன். ஐயா, அன்னைக்கு பட்டுலங்க சிப்பாவோட மார்க்கெட்டுக்கு வந்தப்போ மார்னிங் அண்ணாத்தேன்னு சொல்லி மரியாதை கொடுத்தீங்க. இன்னைக்கு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கைவண்டியோட வந்துட்டாங்கிறதுக்காக சரி பாத்தீங்களா? அவன் நிலைமையில நானா இருந்தாலும் எதுவே தாயா செஞ்சிருப்பேன். நீங்க போயிட்டு வர சார். ரொம்ப பொல்லாத ஆளுன்னு நினைச்சேன். ஆமா, பொல்லாதவன் தான். நானும் ரொம்ப பொல்லாதவன் தெரியுமா?